ஸ்ரீமாத்ரே நமக. தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம். அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும், கல்யாணத்துக்காண்டி பண்ணணும், குழந்தை பாக்கியத்துக்காண்டி பண்ணணும், இல்லை இடம் விற்க மாட்டேக்கு, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம். வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம். அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். தபால்லையோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம். அப்படி உங்களுக்கு தேவைப்படுது, நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும், அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாகவோ கொடுத்து உதவுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மோதி சங்குனா என்ன, அந்த மோதி சங்கை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா, அதாவது கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு எல்லாமே சந்திர பலம் உண்டு. அதாவது சந்திரனுடைய தன்மை கொண்டவை கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமியுடைய தன்மை கொண்டவைன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த பொருள் கடல்லிருந்து வருதோ அது லட்சுமி அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரபலம் அப்படிங்கிறது வந்து மனதில் உள்ள குறைகளை நீக்கக்கூடியவை அப்படின்னு அர்த்தம். இந்த சங்கு, இந்த சோவி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், மனதில் இருக்கக்கூடிய பயங்களை நீக்கக்கூடியது. அந்த வகையில் ஒரு அற்புதமான விஷயம்தான் அந்த மோதி சங்கு அப்படிங்கிறது. பிரமிடு போன்ற ஒரு கூர்மையான வடிவம் கொண்டவை தான் இந்த மோதி சங்கு. இந்த மோதி சங்கு எங்கே இருக்கிறதோ அந்த சங்குக்குள்ளே போய் காற்று வெளியே வந்தால் அது ஒரு சக்தியாக வெளிப்படும் அப்படின்னு புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது மோதி சங்குக்குள்ளே போய் மோதி வரக்கூடிய அந்த காற்று தேவசக்தியாக வரும், பயங்கர சக்தி கொண்டதாக இருக்கும். அப்போ நம்ம பூஜை அறையிலையோ நம்ம வீட்லேயோ அந்த மோதி சங்கு வைக்கும்போது நம்ம வீட்டில் தெரிந்தோ தெரியாமலோ திஷ்டிகளோ திட்டுகளோ சாபங்களோ தீய சக்திகளோ இருந்தால் அந்த தீய சக்திகளை அதை கிரகிச்சு கொண்டு நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும். அதனால தான் புதிதாக வீடு கட்டுறவங்க எல்லாருமே இந்த மோதி சங்கு வைப்பாங்க. முதல்ல நாங்கள் புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சி போகிறோங்க அப்படின்னா பூஜை அறையில் கண்டிப்பாக இந்த மோதி சங்கு வைப்பாங்க. மோதி சங்கு வைக்கும்போது அந்த வீடு கட்டும்போது ஏதாவது அங்கே துர்தேவதைகளோ துர்சக்தியோ ஒரு தீய விஷயங்களோ நெகட்டிவிட்டியோ இருந்தால் இந்த மோதி சங்கு அதை உறிந்து எடுத்து சுத்தம் செய்யும். அதாவது அதில் வந்து மோதக்கூடிய அந்த காற்றை இழுத்து அதை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டதான் இந்த மோதி சங்கு. இந்த மோதி சங்கு வந்து அதுக்கு சாப நிவர்த்தி செய்து சுத்திகள் செய்து அது மந்திர உரியேற்றி நம்ம வைத்தால்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். அப்படியே நம்ம கடையில் விற்கிறாங்கன்னு வாங்கி அதை பயன்படுத்தினால் பலன் கிடைக்காது. ஏன்னா இது வந்து ஒரு உயிரினம். அந்த உயிரினை இறந்து போனதுக்கு அது சாப நிவர்த்தி செய்ய வேண்டும் வாங்க. எப்பவுமே கடல்லேருந்து வாங்கக்கூடிய சோவிகள் சங்குகள் இதெல்லாம் வந்து சாப நிவர்த்தி செய்து பூஜை செய்து அதுக்கப்புறம் பயன்படுத்தினாதான் அதுக்கான பலன் கிடைக்கும். அதே போல் அந்த சங்கு இருக்க இடத்துல ஒரு இப்படி இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி, ஒரு சுற்றி வரக்கூடிய ஒரு எனர்ஜி உருவாகும், ஒரு பாசிட்டிவிட்டி உருவாகும். அற்புதமான சக்தி கொண்டது இந்த மோதி சங்கு. அதே போல் விலையும் ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். மற்ற பொருட்கள்லாம் கூட ரொம்ப விலை கூட, வலம்புரி சங்கு மற்றதெல்லாம் விலை கூடுனதாக இருக்கும். ஆனால் மோதி சங்கு ரொம்ப ரொம்ப விலை குறைந்த பொருள், பலன் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான பொருள், நன்மையை தரக்கூடிய பொருள். அதனால் மோதி சங்கு பயன்படுத்துங்க, ரொம்ப அற்புதமானது. ஒரிஜினல் மோதி சங்கு வந்து எங்கிட்ட கிடைக்கும். அதை நாங்கள் சுத்திகள் செய்து சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து உங்களுக்கு அனுப்புகிறோம். அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் மோதி சங்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. அப்படி தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொரியர்லையோ அல்லது தபால்லையோ அனுப்பிச்சி வைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினரும் பார்த்து பயனடைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, இப்படி கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, சோவிகள், மகாலட்சுமி சோழி, ஆடலா சோழி, இல்லை ராஜ சோழி, கௌரி சோழி, பைரவ சோழி, இப்படி சோழிகள் விற்றுட்ருக்கோம். அதே போல் தாமிரமணி மாலை, இப்படி தெய்வீக பொருட்கள், யந்திரங்கள், மகாலட்சுமி யந்திரம், வாஸ்து யந்திரம், குரு யந்திரம், வாராகி யந்திரம், இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம். கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர், நர்மதா டாலர், ஸ்படிக டாலர், இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள்
சக்தி பெற்ற ஏற்றப்பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.